என்னங்க, திரும்ப வந்துட்டேங்க. உங்க மீனாட்சி ராமசாமி. இது ஒரு சின்ன கற்பனை வேடிக்கையான கதை தாங்க. கதையோட தலைப்பு வரம் கொடுத்த சிவன் தலை. இப்போ கதைக்குள்ள போலாமா? சரிங்க. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே நீங்கள் பண்ணலையே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ளே வாங்க. அதாவது தீபன் 2025ஆம் ஆண்டு தன்னோட பிள்ளைங்களோட மனைவியோட இரவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு. டிசம்பர் 31 அன்று. அவர் விடிஞ்சா வருடப்பிறப்பு, புது வருஷ பிறப்பு 2026 பிறக்க போகுது. நீங்கள்லாம் எதை எடுத்துக்க போகிறீங்க, எதை விட்டுட போகிறீங்க இந்த ஆண்டு அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு அதற்கான உதவியும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மகன் சாப்பிட்றத விட்டுட்டு அப்பா பக்கத்தில் வரான். அப்பா, இந்த 2026ஆம் ஆண்டு நான் என்னோட பழைய சைக்கிளை, கல்லூரிக்கு போயும் பழைய சைக்கிள் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த சைக்கிளை உங்கள்கிட்ட விட்டுட்டு நான் உங்களோட புது பைக்கை நான் எடுத்துக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். அடடா டேய், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு மகளை. மகளும் அவசரமாக சாப்பாடு தட்டை வச்சுட்டு அப்பா கிட்ட வரா. வந்துட்டு, அப்பா நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. நான் என்னோட பழைய ஃபோனு சரியாகவே இல்லைப்பா, அதை விட்டுட்டு புது ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்துருங்கப்பா. பழைய ஃபோனை விட்டுட்டு புது ஃபோனே எடுத்துக்க போகிறேப்பா அப்படின்னு சொல்கிறேன். மனைவியை பார்க்குறாரு. மனைவி பார்வதி உட்காந்துருக்காங்க. மனைவியை பார்த்துட்டு சொல்கிறாரு, அடியே நீ என்ன சொல்ல போறியோன்னு எனக்கு இப்போயே ஒரு மாதிரியாக இருக்குது, சொல்லு அப்படிங்கிறாரு. முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் முதல்ல சொல்லணும். எதை எடுத்துக்க போகிறீங்க இந்த வருஷம், எதை விட்டுட போகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். கேட்டோன்னே அவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய முன்கோபத்தை விட்டு சாந்தம் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த வருஷம் யார்கிட்டையும் நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. சொன்ன உடனே இப்போ மனைவியை பார்த்து சொல்கிற, இப்போவாது சொல்லிண்டி, நீ எதை எடுத்துக்க போகிற, எதை விட்டுட போகிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே அம்மா சொல்கிறா, அதாவது பார்வதி சொல்கிறா, நான் இந்த வருடம் சமைக்கிறதை விட்டுடலான் இருக்கேங்க, நீங்கள் சமைக்கிறதையும் நான் எடுத்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் கோபமாக எழுந்திருக்கிறார் முறைச்சிக்கிட்டு. உடனே அவர் சொல்கிறார், இப்போ தானே சொன்னீங்க கோபத்தை விட்டு சாந்தத்தை எடுத்துக்க போகிறேன்னு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். சிரித்தோடனே அவர் சொல்கிறாரு, இது என்ன இது, வரம் கொடுத்த சிவன் தலையிலே கை வச்ச கதையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இதெல்லாம் விளையாட்டாக தான் சொன்னேன், எல்லாரும்